ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்லியில் உள்ள லோடி கார்டன்ஸை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம டெல்லி சீரீஸில் லோடி அவர்களுடைய ஆட்சியை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் லோடி அவர்களுடைய கல்லறையை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் சில முக்கியமான பில்டிங்ஸ் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் ஒன்றா சுற்றி பார்க்கலாம். லோதி கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். இந்த லோடி கார்டனை காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை நம்ம எப்போ வேணாலும் வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த லோதி கார்டனை 90 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைத்திருக்காங்க. இதுக்கு முன்னால் இந்த கார்டனை லேடி வில்லிங்டன் பார்க்குன்ட்டு அழைச்சிருக்காங்க. இதில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் 15-16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ். இங்கே முகமது ஷா அவர்களுடைய கல்லறை, சிக்கந்திர லோடி அவர்களுடைய கல்லறை, ஷீஷா கும்பத், பரா கும்பத்னு 4 மானுமெண்ட்ஸை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் நல்ல குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது. ஃபேமிலியாக பிக்னிக்லாம் வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். நிறைய அணில்கள்லாம் இருந்தது, அது போக நிறைய பேர்ட்ஸ் கூட இருந்தது. அங்கங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க அதுக்கு, அதனால் அது அட்ராக்ட் ஆகி அங்கே வருது. இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்கிறனால அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மரங்கள் எல்லாம் ரசிச்சுட்டு இந்த இடத்துல நடக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மானுமெண்ட்டை சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் முகமது ஷா அவர்களுடைய கல்லறை. முகமது ஷான்றவர் டெல்லி சுல்தானேட் ஆண்ட சயீத் டைனாசிட்டியுடைய 3வது மொனார்க். இவர் 1434 1445 வரை ஆட்சி செய்திருக்காரு. 1444 அவருடைய கல்லறையை அவரே கட்டியிருக்காரு. அந்த காலத்துலலாம் அவர்களுடைய கல்லறையை அவர்களே கட்டுறது வழக்கம்தான். அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடல் எங்கே புதைக்கப்பட வேண்டும், அவங்களுடைய கல்லறை எப்படி இருக்கணும்ன்ட்டுலாம் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களே செஞ்சிருவாங்க. இவருடைய கல்லறை 8 கோணங்கள் உடையதா, அதாவது ஆக்டகர்னல் மெக்பாராவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு டபுள் டோம் இருக்குது. வால்ஸ்லாம் ஜாலி ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. டபுள் டோம்னு சொல்லும்போது வெளியே இருக்கிற டோம் நல்ல பெருசாகவும் ஒரு க்ரௌன் மாதிரியும், உள்ளே இருக்கிறது சின்னதாகவும் கட்டியிருக்காங்க. சுவர்கள்லாம் ஜாலி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. ஜாலி ஒர்க்னால் ஓட்டையாக இருக்கும், ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், வெளிச்சம் காற்றுலாம் உள்ளே வரும். நடுவில் இருக்க சேம்பரில் கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் தான் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் தான் காணப்படுது. இவருக்கு பின்னாடி வந்த பல ராஜாக்களும் இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைல் பயன்படுத்தி தான் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த சென்ட்ரல் சேம்பரில் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸும் பழைய காலத்து எழுத்துக்களும் காணப்படுது. இன்றைய தினம் வரைக்கும் இவருடைய கல்லறை மிக பழமையான, அழகான, ஸ்ட்ராங்காக இன்னும் நிலச்சி நிற்கும் ஒரு கல்லறையாகவும் ஒரு மானுமெண்ட்டாகவும் இது காணப்படுது. இப்போ நம்ம அடுத்த இடத்த போய் பார்க்க போகிறோம். நடுவில் பிரிட்ஜஸ் மாதிரிலாம் கட்டி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார்டனை. பேம்பு ஆர்ச்சஸ்லாம் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. குடிநீர் வசதியெல்லாம் இருக்குது. அங்கே உள்ள அப்படியே நடந்து போனோன்னா ஒரு ஹெர்பல் கார்டன் கூட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பல விதமான ஹெர்ப்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த மானுமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மானுமெண்ட் பேர் பரா கும்பத். இந்த பரா கும்பத் டெல்லி சுல்தானேட் ரூலராக இருந்த சிக்கந்திர லோடி அவர்களால் 1490ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதுதான் டெல்லியில் இருக்கிற மிக பழமையான டோம்டு ஸ்ட்ரக்சர்ன்ட்டு எண்ணப்படுது. இது பக்கத்திலே தான் சிக்கந்தர் லோடி அவர்களுடைய கல்லறையும் சீஷா கும்பத்தும் இருக்குது. இந்த 3 பில்டிங்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் கட்டப்பட்டிருக்கு. 3த்தையும் சிக்கந்திர லோடி அவர்கள் தான் கட்டினாரு. இந்த பரா கும்பத் எதுக்காக கட்டப்பட்டதுன்ட்டு தெரியல. இதுக்கு உள்ள யாரோட கல்லறையும் இல்லை. ஆனால் இதை ஒட்டியே ஒரு மாஸ்க் இருக்கு. இந்த மாஸ்க் தான் முறையில் இந்த ஸ்டைலில் கட்டப்பட்ட மாஸ்கா. அதாவது இதை பார்த்து தான் இந்த ஸ்டைலில் பல மாஸ்க் இது மாதிரி கட்டியிருக்காங்களாம். ஒருவேளை பரா கும்பத் இந்த மாஸ்க்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்கன்ட்டு நம்புகிறாங்க. ஆனால் இந்த மாஸ்கை 1494 தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே 1490 பரா கும்பத் கட்டப்பட்டிருக்கு. அந்த மாஸ்கில் இஸ்லாமிக் வேர்சஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இந்த மாஸ்குடைய என்ட்ரன்ஸில் 5 ஆர்ச்சஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த மாஸ்குடைய யூனிக் ஸ்டைல். இதை பார்த்து தான் பிற்காலத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் அந்த மாஸ்க்கு. அடுத்தது சிக்கந்தர் லோதி அவர்களுடைய கல்லறை தான் பார்க்க போகிறோம்.
அவருடைய கல்லறை ரொம்ப சிம்பிளாகவே அமைந்திருக்கு. பராகும்பத்துலேருந்து 100 மீட்டர் தொலைவில் காணப்படுது. இவருடைய கல்லறையும் ஆக்டகனல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. இவருடைய கல்லறை தான் முதல்ல ஒரு கார்டனுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட ஒரு கல்லறையாக அமைந்திருக்கான். இவருடைய கல்லறையை டெக்கரேட் பண்ண ப்ளூ கலர் இனாமல்டு டைல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நம்ம சீஷ் கும்பத் பார்க்க போகிறோம். இதுதான் சீஷ் கும்பத் இல்லை சீஷா கும்பத் சொல்கிறாங்க. கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு டோம் இருக்கிறனால தான் இதுக்கு சீஷா கும்பத்னு பேர். இதுக்குள்ள நிறைய பேருடைய கல்லறைகள் காணப்படுது. ஆனால் இன்னும் இது யாருடைய கல்லறைகள்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தான் இருக்குதான். இந்த லோதி கார்டனில் உள்ள 4 இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு. இந்த லோதி கார்டனில் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இடமும் இருக்குது. பெரியவங்க கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதன் சுற்றுப்புறத்தில் இருக்கவங்க காலையில் நேரத்தில் வந்து வாக்கிங், ஜாகிங், எக்ஸசைஸ், யோகாலாம் பண்ணுறதை பார்க்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். லோதி கார்டனை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.